வணக்கம், கோமாளி வித் ரியல் ஜோசியர். பைத்தவே கேட்குறது பெருசில்ல, மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? அதான் பெருசு. அதை போய் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. ரிஷபராசினியர்களை முக்கியமாக பண்ணி வச்சுக்கோங்க. மே 12, 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனாக தான் அமைய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கான பலன்களை பற்றி விரிவாக வாங்க பார்க்கலாம். ஜோசியக்காரே, உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, அதனால இனிமேவும் நடக்கும்னு நம்புகிறேன். பைத்தவே அடுத்து சொல்லுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாள் அமையுது. நீண்ட நாட்களாக ஏதாச்சும் ஒரு காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நல்லபடியாக முடியக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா வெற்றி உங்களை தான் அடையும். உங்களுக்கு ஆலோசனைகள் மற்றவர்களால் மதிக்கப்படும். பொருளாதாரத்தை பற்றி சொல்லவே இல்லை. இன்றைக்கி உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிதி நிலைமை நல்லா தான் இருக்கும். ஆனால் எதிர்பாராத பணவரவு அல்லது பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் குறித்து கொஞ்சம் யோசிப்பீங்க இன்றைய நாள். தொழில், வேலை இதெல்லாம் அப்படி சேர்த்து சொல்லுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக இன்று உள்ளது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் மேலதிகாரிட்ட கொஞ்சம் பேசும்போது மட்டும் வாக்குவாதம் இருந்துச்சு அப்படின்னா அதை தவிர்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குடும்ப குத்துவலைகன்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை பற்றி அப்படியே சொல்லிட்டு போயிடுங்க கட்சியாக. இன்றைக்கி உங்கள் குடும்பம் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். கணவன் மனைவியாக இருந்தால் இன்றைக்கி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்கள் துணையுடன் ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா இன்றைய நாள் அது நீங்கி மகிழ்ச்சியான நாளாக இன்று அமைய உள்ளது. அதிர்ஷ்டம் எப்பயாத்தான் அடியும், அதனால கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. அதிர்ஷ்டம் நன்னு இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்டமான கலர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர் அல்லது வெளிர் நீல கலர், இந்த 2 நிறமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. மன அமைதியும் உங்கள்கிட்ட இருக்கிற நேர்மறை ஆற்றலையும் தரக்கூடியதாக இன்றைய கலர் உள்ளது. எல்லாம் சொல்லிட்டீங்க. அத்தான் முதல்ல ஒன்று செய்யணுமே, அத்தான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடு. அதை சொன்னால் தானே நாங்கள் காலையில் கும்பிட்டுட்டு போவோம். தாயார் மகாலட்சுமி அவங்களுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் நல்லா நெய் தீபம், அதுவும் மாலையில் நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாடி வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு நீங்கள் என்ன வரம் கேட்கீங்களோ அந்த வரத்தை கொடுத்து உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கி நன்மையை அளிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வெள்ளை கலர் மலர் கொண்டு அர்ச்சனை செஞ்சுவாங்க. அதுவும் மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இன்றைய நாள்.